இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலுக்கு இன்னும் 22 நாட்களே எஞ்சியுள்ளன. அடுத்த தலைவர் யார்? மார்ச் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் தலைவர் பதவிக்காக 3 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. திலங்க சுமதிபால, உபாலி தர்மதாச, சுமித் ஆர் பெரேரா ஆகிய மூவரும் தலைவர் பதவிக்காக வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளனர். எனினும் இந்த மூவரினதும் தேர்தலில் போட்டியிடும் தகுதியை கேள்விக்குட்படுத்தி விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்திடம் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய சூதாட்ட வியாபாரம், விளையாட்டு உபகரண பொருட்கள் வர்த்தகம் மற்றும் ஊடக நிறுவன உரிமையாளர் என்ற வகையில் திலங்க சுமதிபாலவின் வேட்பு மனுவை நிராகரிக்குமாறு கோரி கேகாலை, பதுரலிய மற்றும் புனித செபஸ்தினைட் விளையாட்டுக் கழகங்கள் ஆட்சேபனையை தாக்கல் செய்துள்ளன. பிரதான 2 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடாமை மற்றும் அதன் காரணமாக தேர்தலில் போட்டியிட விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் முழுமையான எழுத்து மூல அனுமதியை பெற்றுக் கொள்ளாதமை ஆகிய காரணங்களுக்காக உபாலி தர்மதாசவின் வேட்பு மனுவை நிராகரிக்குமாறு கோரி களுத்துறை நகர விளையாட்டுக் கழகம் ஆட்சேபனை தாக்கல் செய்தது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகார குழுவை 2 வருடங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தாத காரணத்தால் சுமித் ஆர் பெரேராவின் வேட்பு மனுவை நிராகரிக்குமாறு கோரி களுத்துறை நகர விளையாட்டுக் கழகம் ஆட்சேபனை தாக்கல் செய்துள்ளது. அதற்கமைய உபாலி மற்றும் சுமித் ஆகியோருக்கு எதிரான ஆட்சேபனைகள் விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் திலங்குவுக்கு எதிரான ஆட்சேபனையை விசாரணை செய்ய 3 கொண்ட குழுவை விளையாட்டுத்துறை அமைச்சர் நியமித்துள்ளார். இந்த விசாரணைகளை தொடர்ந்து கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் தலைவர் பதவிக்காக தாக்கல் செய்யப்பட்ட 3 வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? கிரிக்கெட் நிறுவனத்தின் அடுத்த தலைவர் யார்?